Okay, hello young minds. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட்ல illustration 2 பார்க்கறோம். காஸ்ட் அக்கவுண்டிங் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்ல இருந்து காஸ்ட் அக்கவுண்டிங்ல லேபர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல illustration 2 பார்க்கறோம். From the following information calculate the labor turnover rate. Labor turnover rate கேட்டிருக்காங்க. So labor turnover அப்படிங்கிறது என்னங்க? Sometimes வந்து workers வந்து நம்ம கம்பெனி பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம கம்பெனின்னு எடுத்துக்குவாங்க. நம்ம கம்பெனி பிடிக்கல அப்படின்னு வெளியே போவாங்க, இல்லை சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு நாம வெளியே அனுப்புவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா ரெக்ரூட் பண்ணுவோம். ஸோ அப்போது எவ்வளோ பர்சன் உள்ளே வெளியே வந்திருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு லேபர் டேர்ன் ஓவர் வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க தான் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து குட் குவாலிட்டியாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ளே நிறைய ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பத்தில் கம்மியாக தான் எடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஸோ அந்த காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் லேபர் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட் எவ்வளோ இருக்காங்கன்னா 3800 இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த பீரியடில் 4200 இருக்காங்க. டியூரிங் த இயர் 40 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட். ஸோ அதில் 40 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் ஆகிக்கிறாங்க. வைல் 160 ஒர்க்கர்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ். நம்ம அனுப்பிட்டோம். டோட்டல் 200 வெளியே போயிருக்காங்க. 600 ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் டியூரிங் த இயர். அந்த இயரில் ரெக்ரூட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ஒர்க்கர்ஸ். ஆஃப் தீஸ் அதான் 600ல் வந்து 150 ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் டு ஃபில் அப் த வேகன்சிஸ். ஆல்ரெடி வெளியே போயிருக்காங்க இல்லைங்களா 200, அதுக்கு பதிலாக 150 ஒர்க்கர்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. அந்த ரெஸ்ட் ஆர் என்கேஜ்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஸ்கீம். ஸோ கம்பெனி எக்ஸ்பேன்ஷனுக்காக மீதி பேரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக 600 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுங்க, 3 மெத்தட்லேயுமே போடணும். செப்பரேஷன் மெத்தடில், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில், ஃப்ளெக்ஸ் மெத்தட், 3 மெத்தட்லேயுமே டேர்ன் ஓவர் ரேஷியோ எவ்வளவு அப்படிங்கிறத போடணும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்குறோம் இல்லைங்களா லேபர் அப்படிங்கிற சாப்டரில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன லேபர் டேர்ன் ஓவரில் செப்பரேஷன் மெத்தடு, ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு, ஃப்ளெக்ஸ் மெத்தடு ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் போட முடியும். செப்பரேஷன் மெத்தடில் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் செப்பரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. செப்பரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் கம்பெனி விட்டு வெளியே போய்க்கிறோம், நம்ம அனுப்புனாலும் சரி கம்பெனிலேருந்து அவங்களே வெளியே போனாலும் சரி, அதை தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லேபர் டேர்ன் ஓவரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடுக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்டு. இந்த வெளியே போயிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக ரெக்ரூட் பண்ண மெம்பர்ஸ் எவ்வளோ டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த பிகினிங் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த எண்ட் டிவைடட் பை 2. ஆவரேஜ் பண்ணால் அதுதான் அந்த இயரில் ஆவரேஜாக ஒர்க் பண்ண பீப்புள்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் மெத்தடில் நம்பர் ஆஃப் அடிஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் செப்பரேஷன். புதுசாக எவ்வளோ பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. ஓகேவா, அந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 2 இல்லைங்களா, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த பிகினிங் வந்து 3800, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த எண்ட் வந்து 4200. இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். $3,800 ப்ளஸ் 4200 டிவைடட் பை 2. ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 3800 ப்ளஸ் 4200. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 8000 மெம்பர்ஸ் இருக்காங்க டிவைடட் பை 2. அப்போ ஆவரேஜ் வந்து அந்த இயரில் நம்மளுக்கு எவ்வளோங்க 400. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கீழே வந்து 4000 அப்படிங்கிறது வந்துடுதா. $4,000 அப்படிங்கிறது வந்துடுது. இன்ட்டு 100 வந்து டிஃபால்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு ரேட் கேட்டிருக்கிறதுனால 100 அப்படியே போகணும். ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் செப்பரேஷன் எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. நம்பர் ஆஃப் செப்பரேஷன் பாருங்கள், 40 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட், 160 ஒர்க்கர்ஸ் வேர் டிஸ்சார்ஜ். நம்ம அனுப்புனது 160, அவங்களா வெளியே போனது 40. இப்போ 40 ப்ளஸ் 160 எவ்வளோ மெம்பர்ஸுங்க, இப்போ 200 வெளியே போயிருக்காங்களா. அப்போது 200 4000 into 100. 200 divided by 4000 into 100 எவ்வளோ வருதுங்க, 5% வருது. 5%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ 200 வெளியே போயிருக்காங்க, 150 600 ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க டியூரிங் த இயரில். 150 வேர் ரெக்ரூட்டட்
டு ஃபில் அப் த வேக்கன்சிக்காக பண்ணினது எவ்வளோங்க 150 மெம்பர்ஸ். அப்போ இங்கே என்ன வருங்க 150. அப்போ 150 டிவைடட் பை 4000 இன்ட்டு 100 என்ன வருதுங்க 3.75. 3.75%. ஸோ அதே மாதிரி இங்கே நம்பர் ஆஃப் அடிஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் செப்பரேஷன். நம்பர் ஆஃப் அடிஷனில் எவ்வளோ மெம்பர்ஸ் ரெக்ரூட் பண்ணாங்களோ அவ்வளோ 600. செப்பரேஷன் வந்து நம்மளுக்கு 200. இப்போ என்னங்க 600 ப்ளஸ் 200 அப்போ என்ன வரும் 800 divided by 4000 into 100. 8000 divided by 4000 into 100 எவ்வளோ வருதுங்க 20%. அவ்வளோதான். ஓகேங்களா. கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதாக போட முடியும். 2-3 சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்முலாஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நோட்டில் உங்களுக்கு பேக் சைடில் வந்து லேபர் அப்படிங்கிற சாப்டரில் என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் வருதோ அதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு தடவை எழுதி பார்த்துட்டீங்க, மெமரிஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஹெல்த்தி டே.